சார் இந்த ஜெண்டர் டிரான்சிஷன் ப்ராசஸில் வந்து சர்ஜரி தான் வந்து ஒரு ஃபைனலான ஸ்டேஜா, இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்தெந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் சர்ஜரி தான் கடைசி ஸ்டெப். ஓகேவா? ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காட்ரிக் எவாலுவேஷன், ஃபர்ஸ்ட் அவங்கள உணர்றதுக்கு சைக்காட்ரிக், இப்போ டாக்டர் பார்த்துட்டு இது வந்து ஒரு சைக்காட்ரிக் இல்னஸ் இல்லை, இது வந்து ஒரு ஜெண்டர் இன்கான்கிருவன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். தென் அப்புறம் ஹார்மோன்ஸ் எடுக்கலாம், ஹார்மோனல் தெரப்பி எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எண்டோக்ரைனை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, எண்டோக்ரைனாலஜிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எடுக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த இதில் இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு வருஷம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஜரின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது ஸோ சர்ஜரின்னு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒன் சர்ஜரி தாண்டினதுக்கப்புறம் ஹார்மோனல் தெரப்பி கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கலாமே தவிர அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ அபவுட் யுவர் லைஃப். இது சர்ஜரி கடைசி தான். ஏன்னா இப்போ ஹார்மோன்ஸில் வந்து என்ன ஐடியானா, இந்த ஹார்மோன் கொடுக்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஒரு ஃபீமேலுக்கு ஒரு மேல் ஹார்மோன் கொடுக்கும்போது இந்த வாய்ஸ் கொஞ்சம் மாறலாம், கொஞ்சம் பாடி ஷேப் மாறலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம். ஸோ வரும்போது அவங்களுக்கு ஒரு மேலாக இருக்கிறதுக்கு சொசைட்டியில் எப்படி மூவ் பண்ணுறாங்க, இது எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 year வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி அவங்களுக்கு. எனக்கு இது ஓகே, நான் பர்மனெண்ட்டாக மாற ரெடி அப்படின்னா தென் சர்ஜரிஸ் பிளான் பண்ணுறேன்.